Mr. Benjamin, this is Sabesh Kumar. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் அது வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் லைக் புதுசாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா யூனிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட்டியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உப்போரியா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உப்போரியா வந்து லைக் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான பிளகின். அண்ட் தேர்டு வந்து மிக்ஸாமோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸாமோ எதுக்காகனா லைக் கேரக்டரை வந்து அனிமேட் பண்ணுறதுக்காக நம்ம மிக்ஸாமோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து லைக் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் முடியலன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் இப்போ யூனிட்டி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூனிட்டியில் வந்து உப்போரியா யூடி ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 2022 அண்ட் ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் பேரலாக நான் வந்து உப்போரியா வெப்சைட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உப்போரியாவோட வெப்சைட்டு. ஸோ இது எப்படி போனோன்னா uporia.com நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்கும். ஸோ நான் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு SDK, சாம்பிள்ஸ், டூல்ஸ் இந்த 3மே இருக்கும். இது SDK கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் ஃபார் யூனிட்டி. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணாதுங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே இருக்குது. ஓகே, சாட் உப்போரியா பேக்கேஜ். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பேக்கேஜ். ஸோ இப்போ நான் யூனிட்டி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எம்டி சீன். உங்களுக்கு நீங்கள் பை டிஃபால்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற டைமில் ஒரு சீன்ஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு சீன் டிஃபால்ட்டாக இருக்கும். பட் நான் இங்கே எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணி ரொம்ப டம்மியாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பை டிஃபால்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா இருக்கும், டைரக்ஷன் லைட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு ரீகேப் சொல்லிடுறேன் யூனிட்டியோட பேசிக்ஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து ஹைராக்கி. ஸோ இந்த ஹைராக்கியில் தான் நம்ம இந்த சைடு நம்ம என்னென்ன நம்ம கேம் ஆப்ஜெக்ட் நம்ம போடுறோமோ அது எல்லாமே இந்த சைடு வரும். அதை 3D மாடல்ஸ் ஆர் வேறு கேமரா இங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த சைடு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது வந்து சீன் விண்டோ. அண்ட் 2 சீன் விண்டோ இங்கே இருக்குது. நான் ஒரு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அனிமேட்டர் விண்டோஸ். அனிமேட்டர் விண்டோ உங்களுக்கு தெரியல இந்த இடத்துல இல்லைனா விண்டோ போயிட்டு அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அனிமேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் வரும். அண்ட் நெக்ஸ்ட் கேம் விண்டோ. ஸோ இந்த கேம் விண்டோ ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும். ஸோ சீனு கேம் இப்படி இருக்கும். ஸோ இது நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் விண்டோ. ஸோ இன்ஸ்பெக்டர் விண்டோவில் நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைராக்கி கிளிக் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இருக்குது லைட்டிங் எல்லாம் இப்போ வேண்டாம். ஸோ அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விண்டோ. ஒருவேளை உங்களுக்கு இந்த லேஅவுட் இந்த மாதிரி இல்லைனா லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. லேஅவுட்டில் டிஃபால்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். நான் இதில் ஜஸ்ட்டு நான் கேமை மட்டும் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ தட் நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா எனக்கு அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஹைராக்கி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் ஒரு பேசிக் ரீகேப் ஃபார் யூனிட்டி. ஓகே, இப்போ இங்கே எல்லாமே நமக்கு எம்டியாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ண உப்போரியா. ஓகே, ஸோ இந்த பேக்கேஜை நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி லைக் பழைய வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா லைக் 132 MB. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓகே, இப்போ நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்டேட் கேட்குது. ஒரு சில பேருக்கு அப்டேட் கேட்காது. நான் ஆல்ரெடி இதை வேறு ஒரு பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணனால, அதாவது வேறு ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணனால நமக்கு அப்டேட் கேட்குது. நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ லோட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இம்போர்ட் ஆனது கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் ஹைராக்கியில் ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்போரியா இன்ஜின் காட்டுச்சுன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் உப்போரியா இன்ஜின் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே ஏஆர் கேமரா கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்போ இந்த ஸ்க்ரீன் கேம் ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலரில் ஆயிரும். அண்ட் மெயின் கேமராவை டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஏஆர் கேமரா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏஆர் கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வந்தேன்னா ஓப்பன் உப்போரியா இன்ஜின் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நான் இங்கே ஆட் லைசன்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, இந்த லைசன்சஸ்னு இந்த ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா கெட் பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க சொல்லும். அண்ட் ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கேட்கும். லைக் செக் பண்ணணும் நம்ம. ஸோ இது இங்கே வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம், என்னென்னாலும் நேம் கொடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் காட்டும். ஸோ
அதை நீங்கள் டெஸ்ட்ன்றில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல் காட்டும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரியல் கீ மாதிரி காட்டும். ஓகே, அதை நான் இப்போ கிளிக் பண்ணோன்னா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிவிட்டு அதை மேனுவலாக எப்படி காப்பி பண்ணாதுங்க, கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நான் மறுபடியும் யூனிட்டி ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் ஏஆர் கேமரா கிளிக் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் உஃபோரியா என்ஜின் கான்ஃபிகரேஷன் அண்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்டட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நான் இன்னொரு உஃபோரியா என்ஜின் அண்ட் இமேஜ் டார்கெட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னா, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு பிளேன். இந்த பிளேன் நம்ம வந்து இமேஜை டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த இமேஜுக்கு மேலே நம்ம 3D மாடலை ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த 3D மாடல் ஒன்ஸ் அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதுன்னா 3D மாடலும் நம்ம சேர்ந்து அது கூட நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. அண்ட் இது எப்படி பண்ணுறதுனா, இப்போ அசட்ஸ் இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் நீங்கள் அசட் கொடுத்தோம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன இம்போர்ட் பண்ண போகிறேன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ நான் இப்போ ஏஆர் மார்க்கர் ஜென்ரேட்டர்னு சும்மா தேடி இருக்கேன். ஸோ தேடினும் போது ரைட்டில் எனக்கு இந்த இமேஜ் கிடச்சிச்சு. ஸோ இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, இந்த இமேஜை நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன் யூனிட்டியில். அண்ட் இப்போ நான் இந்த இமேஜ் டார்கெட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஃப்ரம் இமேஜ்னு செட் பண்ணிக்கணும். பை டிஃபால்ட் டேட்டாபேஸ்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இந்த இமேஜை போட்டுக்கிறேன். ஸோ மார்க்கரை போடுறேன். ஸோ பை டிஃபால்ட் இது ரொம்ப சின்னதாக சைஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இது அதை நான் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நார்மலாக நான் என்ன வைப்பேன்னா 5 வைப்பேன். ஸோ இப்போ நான் 5 செட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து ஒரு மார்க்கர் ரெடி. ஸோ இந்த மார்க்கர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். 3D ஆப்ஜெக்ட் கியூப். ஓகே, கியூபை நான் கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன் அண்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஒரு மெயின் திங் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இமேஜ் டார்கெட்டுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணேன் அண்ட் 3D ஆப்ஜெக்ட் அண்ட் கியூப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால இமேஜோட சைல்டாக இந்த கியூப் வந்திருக்கு. ஸோ இதை நான் இந்த கியூபை நான் இப்போ வெளியே தூக்கி போடலாம். ஸோ வெளியே தூக்கி போடலாம் நமக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஒர்க் ஆகாது. அதாவது இந்த இமேஜ் ஸ்கேன் பண்ணாலும் கியூப் வராது. ஓகே, ஸோ அதை நான் இப்போ இந்த கியூபை சைல்டில் போடுறேன். ஓகே, சைல்டாக போட்டால் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். சைல்டாக போட்டுறதுனா இதுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் இப்படி சும்மா வச்சிங்கன்னா அதுக்கு உள்ளே போயிடும். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஆரோ மார்க் காட்டுச்சுன்னா சைல்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சைல்டாக இருக்குன்னா நீங்கள் சைல்டை பேரண்ட்டை மூவ் பண்ணிங்கன்னா சைல்டும் சேர்ந்து மூவ் ஆகும். பட் சைல்டுன்னு மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் ஆனீங்கன்னா பேரண்ட் மூவ் ஆகாது. ஓகே, ரியல் லைஃப் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து இமேஜ் டார்கெட் கியூபு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக்ஸ் கிளியராக ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இப்போ கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இமேஜை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்படி காமிச்சோன்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்ட் இந்த இமேஜுக்கு நீங்கள் டெக்ஸ்சர் பண்ணிங்கன்னா, டெக்ஸ்சர்னால் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஒர்க் ஆகுது இப்போ. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அனிமேட் பண்ண போகிறோம் கேரக்டரை. ஓகே, ஸோ இந்த கியூப் இங்கேயே இருக்கட்டும். ஸோ இப்போ மிக்ஸாமோன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு MAXAMO நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணது இந்த கேரக்டர். அண்ட் இந்த அனிமேஷன்ஸில் வந்து நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம் கேரக்டரை. ஸோ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜம்ப் அனிமேஷன் மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கும் அனிமேஷன்ஸ். நீங்கள் ஜம்பிங்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, ஸோ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டவுன்லோட் ஃபார் யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வித் ஸ்கின் அண்ட் இங்கே வந்து எதுனாலும் செட் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் 30 வச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் செட்டிங்ஸு. ஸோ நீங்கள் இந்த இதில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கலர் வராது, ஜஸ்ட் போன் மட்டும் ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ அதனால பெஸ்ட்டு வித் ஸ்கின்னு கொடுக்குறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டவுன்லோட் பண்ண இப்போ இம்போர்ட் பண்ண இதை 3D மாடலை நான் இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு கேரக்டரை. ஸோ கேரக்டர் இங்கே இருக்குது. ஸோ பட் கேரக்டருக்கு டெக்ஸ்சர் அலைன் ஆகல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்சர் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நியூ கொடுத்துட்டு டெக்ஸ்சர்ஸ்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இங்கே செலக்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த டெக்ஸ்சர் வந்து இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த நார்மல் மேப் செட்டிங்ஸ்னு காட்டும். ஸோ இது என்னன்னா, லைக் நம்ம கேரக்டர் நீங்கள் இங்கே பார்க்கலாம், கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரெண்டுத்தையும். ஓகே, ஸோ நார்மல்ன்றது என்னன்னா, நமக்கு வந்து டெப்த் மேப் வந்து நமக்கு எடுத்து வந்து காட்டும். அதான் நார்மல் மேப். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம். ஸோ நீங்கள் இப்போ கேரக்டரை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கேரக்டரோட ஒவ்வொரு டெக்ஸ்சரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு வந்து எடுத்து வரும். ஆல்ரெடி பார்க்குறது ரியலிஸ்டிக் தான் இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை நான் இதோட சைல்டாக போட்டுக்கிறேன். சேவ் பண்ணுறது கேட்குது நம்ம மாடிஃபை பண்ணதை. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நான் ப்ளே பண்ண கேமரா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நமக்கு அனிமேட் ஆகணும். ஓகே, பட் நமக்கு அனிமேட் ஆகாது. நான் இப்போ இதை வெளியே தூக்கி போடுறேன். ஓகே, வெளியே தூக்கி போட்டாலும் நமக்கு அனிமேட் ஆகாது பேசிக்கலி. எதனால நமக்கு நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியே தூக்கி போட்டுக்கிறேன். எதுக்காக நமக்கு அனிமேட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இதுக்கு நான் இப்போ அனிமேஷனை கொடுக்கல. இது வந்து ஒரு ஹியூமன் நான் வந்து யூனிட்டிக்கு ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால் நமக்கு இப்போ அனிமேட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். அனிமேஷன் ரிக்கிங். ஓகே, ஸோ இந்த ரிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் டைப்பை நான் ஹியூமன் பிகாஸ் திஸ் இஸ் அ ஹியூமன் போன். ஓகே, நான் ஹியூமன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஹியூமன் செலக்ட் பண்ணிட்டோமா? ஓகே, இங்கே ஒரு சில எரர்லாம் வந்திருக்கு. அதில் ஜஸ்ட் கிளியர் கொடுத்தா அந்த எரர் போயிடும். ஓகே, ஸோ ஹியூமன் மாற்றிட்டோமா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு அனிமேட்டர் வந்திருக்கும். ஓகே, நம்ம ஹியூமனாய்டுன்னு மாற்றினா மட்டும்தான் இந்த பார்ட் வரும். ஸோ இந்த அனிமேட்டர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே நான் இந்த இடத்துல ப்ராஜெக்டில் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், க்ரியேட்டு. ஸோ அனிமேட்டர் கண்ட்ரோலர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு ஓகே, ஸோ நான் அனிமேட்டர் கண்ட்ரோலருக்கு இது பண்ணிட்டேன். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த இதில் நம்ம அனிமேஷனை நான் இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஜம்பிங் அனிமேஷன். ஓகே, ஸோ இங்கே ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நான் வந்து ப்ளே கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒர்க் ஆகுதா பார்ப்போம். ஆக்சுவலி இப்போவும் ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகலை. இப்போ ஏன் ஒர்க் ஆகலைன்னா, இந்த கண்ட்ரோலர் ரைட்டில் இருக்குல்ல, ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு உள்ள இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது இந்த அனிமேட்டர் கண்ட்ரோலர் இந்த இடத்துல இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அந்த ரீசன்னால தான் நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நான் இப்போ அன்ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க டைமில் எந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் அன்ப்ளே பண்ணுற டைமில் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அதனால் நான் மறுபடியும் நான் வந்து இதை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். போட்டுட்டு இங்கே ஓகே, ஸோ இப்போ இந்த இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கியூபை, ஸோ கியூபை தாண்டி நமக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி வேணும்ல. ஸோ அதனால் நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுக்கும்போது அது மாறும். கூடவே பாஸும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது ஆக்சுவலி இங்கே ஜம்ப் ஆகுது கரெக்டாக. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு கியூபை இங்கே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ண போகிறேன். அண்டு கரெக்டாக கை இருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன் மேலே. ஓகே, இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே, இப்போ நான் இந்த கியூபோட ட்ரான்ஸ்ஃபார்மை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அன்ப்ளே பண்ணுறேன். அன்ப்ளே பண்ணிவிட்டு இந்த கியூபுக்கு சேம் ட்ரான்ஸ்ஃபார்மை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போது நான் மறுபடியும் ப்ளே கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, ஒர்க் ஆகுது. பட் நமக்கு வந்து இந்த இமேஜை காட்டும் போது மட்டும் தான் ஒர்க் ஆகணும். ஸோ நான் இதை வந்து இதில் சைல்டாக போட்டுக்கிறேன். அண்ட் கியூப் வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து ஹைடாக காட்டும். அது ஏன்னா நான் இந்த இமேஜ் டார்கெட்டுக்கு கீழே போட்டிருக்கனால. ஓகே, இப்போ நான் மறுபடியும் நான் இதை வந்து உங்களுக்கு ப்ளே கிளிக் பண்ணி என்னோடய ஃபோனில் வந்து நான் வந்து ரெண்டர் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணோன்னா லைக் இந்த கேரக்டர் வந்து நமக்கு லூப் ஆகி போயிட்டே இருக்குது கரெக்டாக. ஸோ அதான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ண எரரு. ஸோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ
அது பாட்டுக்கு அந்த இடத்துல போயிட்டே இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இந்த பிளேயரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ரூட் மோஷன் அதை வந்து நான் அன்செக் பண்ணுறேன். ஓகே, அன்செக் பண்ணிவிட்டு கீழே இங்கே வந்தேன்னா லைக் அந்த கேரக்டரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லூப் டைம் நம்ம செக் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இப்போ நம்ம பேக் இன்டு போஸ் இதை நான் செக் பண்ணுறேன். ஓகே, அண்டு ரூட் பொசிஷன். ஓகே, ஸோ பொசிஷனும் நமக்கு மாறணும் அண்ட் அட் த சேம் டைம் ரொட்டேஷனும் நமக்கு ஒய்யும் சேர்ந்து மூவ் ஆகணும். ஸோ நான் ஒய்யும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, நான் கியூபை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு மறுபடியும் கரெக்டாக அலைன் ஆகுது. ஓகே, ஸோ கரெக்டாக அலைன் ஆகுது அண்ட் கரெக்டாக ப்ளே மோடில் கரெக்டாக இருக்குது. அது எந்த வாப்லும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே மோடில் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பேசிக் ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அலாங் வித் அனிமேஷன்ஸ் அண்ட் ஒரு லைக் அனிமேட்டர் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது கூட நம்ம வந்து அடிஷ்னலாக ஸ்கிரிப்டிங் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது நிறைய வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வெப்சைட் லிங்க் இருக்குது அண்ட் அதர் லிங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இத்துடன் நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை.